ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக மக்களை ஆளுநர் RN ரவி அவமதித்து விட்டார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு கண்டனம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரிப்பு. பாஜக MLA வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. வேட்புமனு தாக்கலின் பொழுது பொங்கல் பண்டிகை குறுக்கிடுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்க கோரிக்கை. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு. 5000த்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆன்லைனில் பதிவு. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி. தென்காசியில் அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றிய நபர் கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னையும் கோவையும் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்றால் மற்ற மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லையா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பாஜக போட்டியிடுவது குறித்து பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமையில் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி மாநில மையக்குழு கூட்டத்தில் அனுப்ப இருப்பதாக கூறினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மாநில அரசின் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுத்தி இருக்கிறது என விமர்சித்த அவர், இந்த விவகாரத்தில் எந்த கட்சி போராட்டம் நடத்தினாலும் அவர்களை கைது செய்து தமிழக அரசு அடக்குமுறையை கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைதான நபருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னார்கள். தற்போது அவர் அனுதாபி என்று கூறுகிறார்கள் என தெரிவித்த அவர், அந்த நபர் மீது திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பதால் தான் CBI விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம் என கூறினார். எதிர்க்கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும், தமிழ்நாட்டில் அவசர நிலை போன்று குரல்கள் நசுக்கப்படுகிறது ஏன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களை ஆளுநர் RN ரவி அவமதித்து விட்டார் என சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியது குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்தார். அதில் சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேற அதிமுகவினரே காரணம் என குற்றம் சாட்டினார். எழுதி கொடுப்பதை வாசிப்பது மட்டும்தான் ஆளுநரின் வேலை என்றும், அவர் கோரிக்கை எதுவும் வைக்க முடியாது என்றும் கூறிய சபாநாயகர், ஆளுநர் RN ரவியின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது தமிழக மக்கள் பேரவை உறுப்பினர்களை அவமானப்படுத்தும் செயல் என தெரிவித்தார். ஆளுநரின் இந்த செயலை தமிழ்நாடு சட்டசபை வன்மையாக கண்டிக்கிறது என கூறிய சபாநாயகர் அப்பாவு, தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆளுநருக்கு எந்த உரிமையும் இல்லை என கூறினார். திமுகவின் அனுதாபியே அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் பதவியில் இருந்தால் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் என பாஜக MLA வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல என்றும், திமுக ஆதரவாளர் மட்டுமே என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக MLA வானதி சீனிவாசன், திமுக அனுதாபியால் சக்தி வாய்ந்த அமைச்சரோடு நின்று புகைப்படம் எடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பெண்கள் பாதிக்கப்படுவதை அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சித்தார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாமக MLA GK மணி, எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அரசு அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், போராட்டத்திற்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை பாகுபாடு காட்டுவதில்லை என தெரிவித்தார். குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கள நிலவரத்தை ஆய்வு செய்து காவல்துறை அனுமதி வழங்கும் என்று முதல்வர் கூறினார். அனுமதிக்கப்படாத இடங்களில் நேற்று போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாஜக தொண்டருக்கு அக்கட்சியின் மூத்த தலைவரும் மருத்துவருமான தமிழிசை சவுந்தரராஜன் முதலுதவி சிகிச்சை அளித்தார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனால் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் வருகை தந்தனர்.
இந்த நிலையில் தொண்டர் ஒருவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு கீழே சரிந்து விழுந்ததால் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு உதவி கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தின் இடைவெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாதிக்கப்பட்ட அந்த தொண்டருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தார். மருத்துவர் என்ற அடிப்படையில் கட்சி தொண்டருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் முதலுதவி அளித்த சம்பவம் அக்கட்சியினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இரத்த கசிவு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட அந்த தொண்டர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிகழ்வால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கலின் பொழுது பொங்கல் பண்டிகை குறுக்கிடுவதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. EVKS இளங்கோவன் மறைவால் காலியாக இருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இடையில் பொங்கல் பண்டிகை வருவதால் 10, 13 மற்றும் 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்த வேண்டும் எனவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தி சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2வது நாளில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதன்பின் கூட்டம் தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். இது சட்டப்பேரவை நிகழ்வில் சலசலப்பை ஏற்படுத்தியது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக பொறுப்பேற்ற திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் எச்சரித்துள்ளார். திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவராக பணியாற்றி வந்த கார்த்திகேயன் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய தலைவராக ஜோஷி நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டார். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழித்திட அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்றும் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துதல், பதுக்குதல் மற்றும் சட்ட விரோதமாக விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் இதுபோன்ற குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபடும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று ஜோஷி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விபத்தில்லா தமிழ்நாடு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும், தலைக்கவசம் அணிய வேண்டும், சீட் பெல்ட் போட வேண்டும், அவசர சேவை வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. பேரணி தொடங்குவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அருணா பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட சாலை பாதுகாப்பு தொடர்பான விளம்பரங்களை பார்வையிட்டார். மேலும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து பயணித்தவர்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார். தென்காசியில் 80 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மேல் நீலித்தநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் கியூ நெட்வொர்க் என்ற நிறுவனத்தின் மூலம் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பலரை ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. பல பொய்யான வாக்குறுதிகளை அளித்த அப்பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சுமார் 80 லட்சம் ரூபாய் வரை அவர் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது மோசடி என தெரிந்ததும் பாதிக்கப்பட்டவர்கள் தென்காசி குற்றப்பிரிவு காவல்துறையில் உதயகுமார் மீது புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உதயகுமாரை கைது செய்து திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். பொங்கல் பண்டிகையொற்றி நடைபெற இருக்கும் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 5000த்திற்கும் அதிகமான காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் முதல் நாளிலேயே மதுரையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது.
அவனியாபுரம் பகுதியில் ஜனவரி 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி பாலமேடு பகுதியிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூர் பகுதியிலும் வெகு விமர்சையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த முறையும் இதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சுடன் நடைபெற்று வருகின்றன. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்குமான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்த நிலையில் இதற்கான பெயர்களை பதிவு செய்திருக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. 14ஆம் தேதியன்று நடைபெறக்கூடிய அவனியாபுரத்தில் 2026 ஜல்லிக்கட்டு காளைகளும், பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு 4820 காளைகளும் களம் இறக்கப்பட உள்ளன. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட இருக்கும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மொத்தம் 5786 ஜல்லிக்கட்டு காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று மொத்தம் 5347 மாடுபிடி வீரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.